வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பார்த்தீங்கன்னா கேரளா லாட்ரிக்கான ஃபார்முலா மெத்தேடு தான் நம்ம சேனலில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கேஎல் ஜாக்பாட் ரிசல்ட்டை வச்சு நம்ம இந்த ஒரு மெத்தேடு எடுத்திருக்கோம். இந்த மெத்தேடை வச்சு நமக்கு 100% வின்னிங் எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சொன்ன மாதிரியே நமக்கு ஒரு நல்ல ஒரு வின்னிங் தான் கிடச்சிருக்கு. உங்களுக்கே தெரியும். பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து நம்ம ரெகுலராக கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங்கும் சரி, தொடர்ந்து ஃபார்முலா மெத்தேடும் தொடர்ந்து நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அனைத்து நம்பர்களுமே வந்து இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கேரளா லாட்ரிக்கு எந்த மாதிரி ரெகுலராக பாஸ் ஆகிட்டு வருதுங்கிறத நம்ம ஃபுல்லாகவே வந்து ஓப்பன் சேலஞ்சாகவே கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கே தெரியும். பார்த்திங்கன்னா ஜாக்பாட்டுக்கு வரக்கூடிய ரிசல்ட்லேருந்து 10:30 மணி ரிசல்ட்லேருந்து உங்களுக்கு ஆல் போர்டு வின்னிங் நம்பர் கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சொன்ன மாதிரியே வந்து நமக்கு 10:30 மணி ரிசல்ட்லேருந்து தொடர்ந்து நமக்கு வின்னிங் கிடச்சிக்கிட்டு வருது. பார்த்திங்கன்னா அதிகபட்சம் வந்து தொடர்ந்து பாஸ் ஆகிட்டு வருது. அதே மாதிரி சில நாள் ஃபெயிலியர் ஆகும், நமக்கு எல்லா நாளுமே பாஸ் ஆகும் அப்படின்னு வந்து நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. இப்போது 30 நாள் உங்களுக்கு ரிசல்ட் வருதுன்னா அதில் வந்து உங்களுக்கு கம்பல்சரி வந்து 25 நாள் பாஸ் ஆயிரும். பார்த்திங்கன்னா ஒரு 5 நாள் ஃபெயிலியர் ஆனாலும் 25 நாள் பாஸ் ஆயிரும். இந்த மெத்தேடை வச்சு நீங்கள் ஆல் போர்டு வின்னிங் எடுக்க 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா நம்பர்களுமே இந்த மெத்தேடை பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி நமக்கு இதில் ஆல் போர்டு நம்பர்ஸ் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். இதில் கொடுத்த மாதிரியே ஆல் போர்டு நம்பர் வந்து 41ன்னு கொடுத்துருந்தாங்க. ரிசல்ட் வந்து 408ன்னு வந்துருந்துச்சு. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 4ஆம் நம்பருங்கிறது ஆல் போர்டு பாஸ் ஆயிருச்சு. அதே மாதிரி நமக்கு 10:30 மணி ரிசல்ட்டில் வந்து 471 ரிசல்ட்டாக வந்துருந்துச்சு. இதிலேருந்து நமக்கு 4ஆம் நம்பர் வந்துருச்சு. பார்த்திங்கன்னா அதே மாதிரி சில நாள் வந்து நமக்கு 1:30 மணி ரிசல்ட்டில் இருந்தும் ஆல் போர்டு வின்னிங் நம்பர்ஸ் வரும். பார்த்திங்கன்னா 1:30 மணி ரிசல்ட்டையும் ஒரு கணக்கில் மேட்ச் பண்ணி விளையாடலாம். பார்த்திங்கன்னா இதிலேயே வந்து உங்களுக்கு இப்போது கெஸ்ஸிங் வந்து ஷோ பண்ணுறாங்க சொல்லியிருந்தோம். இன்றைக்கி வந்து எல்லா கெஸ்ஸிங்குமே ஃபெயிலியர் தான் இதில் கொடுத்த கெஸ்ஸிங்லாம். நம்ம இந்த மெத்தேடை பயன்படுத்தி நேற்று நம்ம ஒரு ஆல் போர்டு நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம். 9 4ன்னு சொல்லி நம்ம கூட்டல் மெத்தேடை வச்சு கொடுத்துருந்தோம். அந்த கூட்டல் மெத்தேடில் நமக்கு 9 4ன்னு கொடுத்ததில் 4ஆம் நம்பருங்கிறது நமக்கு பாஸ் ஆயிருந்துச்சு. பார்த்திங்கன்னா இப்போது பார்த்திங்கன்னா நம்ம அடுத்தபடியாக நாளைக்கு என்ன ட்ரா நடைபெறுதுன்னு உங்களுக்கே தெரியும். பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நாளைக்கு முன்னாடியே நம்ம வீடியோ போட்டுடுறோம். 13ஆம் தேதி 4வது மாதம் 2024 இன்றைக்கி சனிக்கிழமை நடைபெறக்கூடிய ட்ராவுக்கு தான் நம்ம வந்து இப்போது கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். அதாவது இந்த ஃபார்முலாவையும் நம்ம இந்த கெஸ்ஸிங்லாம் வச்சு வின்னிங் எடுக்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2 மணி 2 நிமிஷத்துக்கு இதில் ஆல் போர்டு நம்பர்ஸ் எல்லாம் ஷோ பண்ணிடுவாங்க. 2:30 மணிக்கு உங்களுக்கு மிஸ்ஸின் நம்பர்ஸ் இங்கே ஷோவாகும். மிஸ்ஸின் நம்பர்ஸை வச்சு கெஸ்ஸிங் எடுக்க அதிலிருந்து வின்னிங் எடுக்கிற நம்பர்கள் நிறையா நம்பர்கள் இருக்கீங்க. மிஸ்ஸின் நம்பர் வாட்ச் பண்ணணும்னு நினைக்கிற நம்பர்கள் இந்த வெப்சைட்டுக்குள்ள வந்து மிஸ்ஸின் நம்பர்ஸ் வந்து நீங்கள் வாட்ச் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா கரெக்டாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3:08க்கே இதிலேயே வந்து ரிசல்ட்டும் ஷோ பண்ணிடுறாங்க. 3:08க்கு இந்த வெப்சைட்டுக்குள்ள வந்து ரிசல்ட்டையும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போது நம்ம கூட்டல் மெத்தேடில் ஆல் போர்டு வந்து பாஸ் ஆயிருந்துச்சு. உங்களுக்கே தெரியும். பார்த்திங்கன்னா அதே மெத்தேடை வச்சு நமக்கு பார்க்கையில் பார்த்திங்கன்னா 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பர் நமக்கு 4 ரிசல்ட்டுக்கு வந்திருக்க ஃபஸ்ட் நம்பரும் 4. அப்போது 4ஐயும் கூட்டினா நமக்கு 8ன்னு கிடைக்கிது. 4ஐயும் கூட்டினா 8ன்னு கிடைக்கிது. நம்ம பெருக்கல் 99 ஃபார்முலாவில் என்ன கிடைக்கிதுங்கிறத நம்ம பார்க்கலாம். அப்போது 8 3 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? நமக்கு சைட்டாக பார்க்கையில் 8 வருது. 8க்கு பவர் 3 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதாங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா முன்னாடி நாள் வந்த ரிசல்ட்டு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா 408 பெருக்கல் 99 அப்படின்னு போடையில் வந்து நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய ஆன்சர் பார்த்திங்கன்னா 392 அப்படின்னு சொல்லி இந்த ஃபார்முலாவில் கிடைக்கிது. இதை வச்சு நம்ம பார்க்கையில் வந்து 3ஆம் நம்பருங்கிறது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தான் நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் கிடச்சிருக்கு.
நான் இந்த மெத்தேடு வந்து தொடர்ந்து பாஸ் ஆகும் அப்படின்னு பார்க்கையில வந்து தொடர்ந்து நமக்கு பாஸ் ஆகும். அதே மாதிரி எல்லா நாளுமே நமக்கு தொடர்ந்து வந்து வின்னிங் கிடைச்சிரும் அப்படின்னு வந்து நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. சில நாள் வந்து ஃபெயிலியரும் ஆகும் பார்த்தீங்கன்னா. இந்த மெத்தேடை வச்சு நமக்கு பார்க்கையில வந்து 3ஆம் நம்பரும் 8ஆம் நம்பரும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மீண்டும் 8 ஒரு போர்டில் எதில் வேணாலும் வரும். அது எந்த போர்டில்னு நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. எந்த போர்டில் வேணாலும் வரும். 3 வர்றதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா எடுத்துக்காங்க. 13ஆம் தேதி நமக்கு தேதியை கணக்கு பண்ணி கூட அடித்தாங்கன்னா 3 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மீண்டும் 8 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய கணக்கையும் நம்ம கொடுத்துருக்கிற இந்த மெத்தேடையும் மேட்ச் பண்ணி விளையாடலாம். தொடர்ந்து பாஸ் ஆகிட்டு வரக்கூடிய மெத்தேட்ஸ் மட்டுமே நம்ம சேனலில் நம்ம தொடர்ந்து கொடுத்துருக்கோம். நம்ம சேனலை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அனைத்து நம்பர்களுமே வந்து நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நம்பர்கள் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இந்த வீடியோவை உங்கள் நம்பர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுங்க. தொடர்ந்து அவங்களும் இந்த மெத்தேட்ஸையும் நம்ம கொடுக்கக்கூடிய ஃபார்முலாஸையும் மேட்ச் பண்ணி வின்னிங் எடுக்க அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து நம்ம கேரளா லாட்ரிக்கு ஃபார்முலாவையும் ரெகுலராக நம்ம சார்ட்டையும் நம்மளுடைய மெத்தேடு உங்களுக்கே தெரியும். ஆப்போசிட் எண்கள் இந்த எண்களை வச்சு தான் தொடர்ந்து நம்ம ஃபுல்லாகவே முன்னாடி நாள் வந்த ரிசல்ட்டையும் தொடர்ந்து நம்ம எல்லா ஃபார்முலாவையும் மேட்ச் பண்ணி இந்த ஃபார்முலாவில் இந்த மாதிரி ரிசல்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத தான் நம்ம ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். உங்களுடைய கெஸ்ஸிங்கில் எந்த மெத்தேடில் எந்த மாதிரி வின்னிங் வரும்னு நீங்கள் கணக்கு பண்ணி வச்சு கண்டிப்பாக ஒரு ஃபுல் வின்னிங் எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பயன்படுத்திக்கலாம் எல்லா நம்பர்களுமே. உங்களுக்கு எந்த ஒரு ஃபார்முலா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுதோ அந்த ஒரு ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபார்முலாவை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஃபார்முலா மெத்தேடு தான் பார்த்திங்கன்னா தொடர்ந்து நமக்கு ரொம்ப நாளாகவே வின்னிங் கிடச்சிக்கிட்டு வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஃபார்முலா. நீங்கள் எல்லா மாதமுமே ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கொடுக்கக்கூடிய ஃபார்முலாவை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து எல்லா மாதமுமே எல்லா நாளுமே பாஸ் ஆகக்கூடிய ஃபார்முலா தான் அதிகமாக வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் பார்த்திங்கன்னா. மற்றபடி பார்த்திங்கன்னா சில நாட்கள் வந்து பாஸ் ஆகக்கூடிய ஃபார்முலா வந்து நம்ம அதிகமாக கொடுக்கறது கிடையாது. அதிகபட்சம் நம்ம இப்போது ஒரு 30 வீடியோ 30 நாள் போகிறோம்னா அதில் வந்து நமக்கு 25 வீடியோ வந்து அதிகபட்சம் நமக்கு எல்லா நாளுமே பாஸ் ஆகிட்டு வரக்கூடிய ஃபார்முலாஸ் மட்டும்தான் ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். சில நாள் மட்டும் நமக்கு அந்த மெத்தேடை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த மெத்தேட்லேயும் சில நாள் ரிசல்ட் வந்து இருக்குதுங்கிறதையும் நம்ம சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கோம். நம்ம கொடுக்குற மெத்தேட்ஸையும் நீங்கள் எடுக்கிற மெத்தேடையும் பயன்படுத்தி மேட்ச் பண்ணி வைக்கையில் கண்டிப்பாக ஃபுல் வின்னிங் எடுக்கலாம். எல்லா நம்பர்களும் பயன்படுத்துங்க. நம்ம சேனலில் ரெகுலராக ஃபார்முலா மெத்தேடும் சரி ரெகுலர் கெஸ்ஸிங் கொடுக்குறோம். கேரளா லாட்ரிக்கான ரெகுலர் கெஸ்ஸிங் கொடுக்குறோம். நம்ம ரெகுலராக கொடுக்குற கெஸ்ஸிங்கை எல்லா நம்பர்களுமே மேட்ச் பண்ணி விளையாடுங்க. இப்போது நம்ம இந்த மெத்தேடை வச்சு பாக்ஸ் நம்பரில் 2 நம்பர் நான் கொடுக்குறேன். அதாவது 3ஆம் நம்பர் வந்தால் நமக்கு என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் நம்மளுடைய மெத்தேட்ஸை வச்சு தான் இது வந்து நான் கொடுக்குறேன். இது கன்ஃபார்முங்கிறது ஒன்று கிடையாது. உங்கள் கெஸ்ஸிங்கை மேட்ச் பண்ணி விளையாடலாம். சரிங்களா? 357 8 வந்துச்சுன்னா நமக்கு 814 814 இந்த 2 நம்பர் பாக்ஸில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சனிக்கிழமை நடைபெறக்கூடிய கார்னியா ட்ராவுக்கு 357 814ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி நம்ம வந்து இந்த ஃபார்முலாவில் கிடச்சிச்சு பார்த்தீங்களா? இந்த 2 நம்பரையும் மேட்ச் பண்ணி நம்ம எடுத்துருக்கக்கூடிய நம்பர் தான் பார்த்தீங்கன்னா 8ஆம் நம்பரை மேட்ச் பண்ணி ஒரு நம்பரும் 3ஆம் நம்பரை மேட்ச் பண்ணி ஒரு நம்பரும் நான் கொடுத்துருக்கேன் பாக்ஸில். இந்த ஒரு ஃபார்முலாஸை நம்ம மேட்ச் பண்ணி நம்ம எடுத்துருக்கக்கூடிய நம்பர் பார்த்திங்கன்னா நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணக்கூடிய நம்பர்கள் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. இது வரைக்கும் வாட்ச் பண்ண அனைத்து நம்பர்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.